உங்கள் சிவதனசேகரன். நல்லவன் நல்லவனுக்கு நல்லவன். அது என்ன? நல்லவன் நல்லவனுக்கு நல்லவன். ஆம், இவ்வுலகில் இக்கலியுகத்தில் நல்லவராக வாழ்வது கடினம். அதிலும் மிக மிக நல்லவராக வாழ்வது அதைவிட கடினம். நல்லவன் மிக நல்லவன் சார்ந்த ஒரு சிறு கதை. ஒரு நகரத்தில், அதாவது டவுன் என்று சொல்வோமே, நகரத்தில் ஒரு மருத்துவர் டாக்டர் இருந்தார். அவர் நல்லவர், நோயாளியிடம் கனிவாக நடந்து கொள்வார், நியாயமான கட்டணத்தை வாங்குவார். அவருக்கென்று சுற்று வட்டாரங்களில் ஒரு தனி மரியாதை உண்டு, கூட்டம் அலைமோதும். அவ்வளவு நல்ல டாக்டர் அவர். அந்த மருத்துவர் இறை வழிபாடு நடத்துபவர். கோயிலுக்கு எப்போதாவது ஒரு முறை செல்வார். அவ்வகையில் ஒரு நாள் அங்கே அந்த நகரத்தில் இருக்கும் ஒரு பெரிய கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட சென்றார். வழக்கம் போல் கோயில் உள்ளே பிரகாரங்களை சுற்றிவிட்டு வழிபட்டுவிட்டு மீன்களுக்கு ஏதாவது கொடுக்கலாம் என்று குளத்திற்கு, அந்த கோயில் குளத்தின் அருகில் வந்தார். மீன்களுக்கு உணவுப் பொருள் வாங்கிக் கொண்டு குளத்தில் போடுவதற்காக வந்து நின்றார். அந்த வேளையில் மிகவும் வசதி படைத்த செல்வந்தர் ஆகிய கணவன், மனைவி, ஒரு குழந்தை, ஒரு சிறுமி, 3 பேரும் அந்த கோயிலுக்கு வந்தார்கள். கணவன் மனைவி அந்த கோயிலுக்குள்ளே சென்று இறைவனை வழிபட சென்றார்கள். இந்த சிறுமி பெற்றோர்களை விட்டுவிட்டு இந்த குளத்தை வேடிக்கை பார்ப்பதற்காக இங்கே வந்தார். வந்த இடத்தில் குளத்தில் அருகே கிட்டே சென்ற போது தவறி அந்த குளத்தில் விழுந்து விட்டார். குழந்தை உயிருக்கு போராடுகிறது. அதை இந்த டாக்டர் பார்த்து விட்டார். ஒரே குதியால் குதித்து அந்த குளத்தில் தண்ணீர் மூழ்கிக் கொண்டிருந்த அந்த சிறுமியை வெளியே எடுத்து வந்து அவளுக்கு முதல் உதவி செய்து அவசரமாக தன் மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்று அந்த குழந்தையை மருத்துவம் செய்து இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தார். இந்த நிலையில் பெற்றோர்கள் கோயில்களை எல்லாம் வலம் வந்து சுற்றிவிட்டு ஆறாமர வெளியே வந்து பார்த்து, ஐயா, நம்முடைய குழந்தை இல்லையே, சிறுமி எங்கே போய்விட்டார் என்று தேடினார்கள். அப்போது நடந்ததை எல்லாம் அங்கே இருந்தவர்கள் சொல்றார்கள், அது உங்க குழந்தை தானே, உங்களுக்கு அது கூட தெரியாது என்று சிலர் ஏசினார்கள், சிலர் திட்டினார்கள். குழந்தை இல்லாதது கூட உங்களுக்கு தெரியல என்று பதப்படுத்தி போய் அழுகையாக ஓடி அந்த மருத்துவரை போய் பார்த்தார்கள். இந்த தம்பதியுடைய குழந்தை, பெண் குழந்தை, சிறுமி பழைய நிலைக்கு, இயல்பு நிலைக்கு வந்து சிரித்த முகத்துடன் இருந்தார். அந்த தன்னுடைய குழந்தையை கேட்டார்கள், என்னமா நடந்தது என்று. நடந்தது எல்லாம் சொல்லிச்சு அந்த குழந்தை, சிறுமி. அந்த மருத்துவர் உள்ளே இருந்தார். கணவன், மனைவி, இந்த குழந்தை மூவரும் சென்று சாட்சாத் வணங்கி, ஐயா, அந்த கணவனை சொல்கின்றார்கள், எனக்கு வேறு யாரும் குழந்தைகள் இல்லை, ஆண் வாரிசு கிடையாது, இவள் ஒன்றுதான் எங்களுக்கு சொத்து, சுகம், ஆஸ்தி, பாசி எல்லாம், என்னுடைய எதிர்காலம் அனைத்தும் இவள் ஒன்றுதான் எங்களுக்கு. நாங்கள் கவனிக்காத விட்ட காலத்தில் இவள் குளத்தில் மூழ்கி உயிரிழந்திருப்பாள். எங்கிருந்தோ ஆபத் பாந்தவனாக ஒரு மருத்துவ வடிவிலும் ஒரு இறைவன் வடிவிலும் வந்து எனது குழந்தையை காப்பாற்றி எங்கள் குழந்தைக்கு உயிர் பிச்சை கொடுத்தீர்கள். அதற்கு நன்றி கடனாக நாங்கள் ஒரு எழுதப்படாத ஒரு காசோலை, பிளாங்க் செக் கொடுக்கிறோம். மறுக்காமல் நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும்.
நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு கூட பயன்படுத்திக்குங்கள் என்று கட்டாயப்படுத்தி வெறும் கையெழுத்திட்ட பிளாங்க் செக், எழுதப்படாத தொகை எழுதப்படாத ஒரு காசோலையை கொடுத்து அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு வந்துவிட்டார்கள் அந்த தம்பதியினர். இந்த மருத்துவர் அந்த காசோலையை பயன்படுத்தி பணம் எடுக்கவில்லை. ஏனென்றால் அது அவருக்கு அவசியம் இல்லை. இந்த பணம் நாம் ஒரு குழந்தைக்கு வைத்தியம் செய்தோம், ஒரு குழந்தையை காப்பாற்றினோம், அதற்காக ஒரு பணம் பெறுவது நல்ல செயலில்லை என்று அவர் நினைத்துக் கொண்டு அந்த காசோலை அப்படியே கிடப்பில் போட்டு விட்டார். இந்த நிலையில் தன்னிடம் வேலை செய்யும் ஒரு வேலையால், ஒரு ஊழியர் வந்து தயக்கத்துடன் நின்றார். என்னப்பா, அவர் பெயர் பயணி, வேலையால் பேர். என்ன பயணி, என்ன வேண்டும் என்று கேட்டார். ஐயா, எனக்கு மிகவும் அவசரமாக ஒரு 1000 ரூபாய் வேண்டும், தயவு கூர்ந்து ஒரு 1000 ரூபாய் கொடுங்கள் என்று கேட்டார். எதற்கு என்று கேட்டார் அந்த மருத்துவர், அந்த வேலையால் பயணி அவர். இல்லை ஐயா, எனக்கு ஒரு 1000 ரூபாய் அவசரமாக தேவைப்படுகிறது என்று மட்டும் சொன்னார். உடனே அந்த தம்பதியர், பணக்கார தம்பதியர் கொடுத்த ஒரு வெற்று காசோலை, பிளாங்க் செக் ஞாபகத்துக்கு வந்தது. சரி, என்னிடம் ஒரு காசோலை ஒரு செல்வந்தர் கொடுத்திருந்தார், அதை நான் இதுநாள் வரை பயன்படுத்தவில்லை என்று அந்த காசோலையை உள்ளே சென்று எடுத்து வந்து அந்த பணியாளுக்கு, இந்த பயணி, இந்த காசோலையை எடுத்து உனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொள் என்று அந்த காசோலையை கொடுத்து விட்டார் அந்த மருத்துவர் அந்த வேலையாளரிடம். அந்த மருத்துவரின் ஊழியர் நேராக வங்கிக்கு சென்றார். வங்கிக்கு சென்று அவருக்கு முழுமையாக எழுத படிக்க தெரியாது. அங்கிருந்தவர்களை அழைத்து உதவி கேட்டு, ஐயா, ஒரு 1000 ரூபாய் இந்த காசோலையில் எழுதுங்கள் என்று எழுதி அந்த காசோலையை வங்கியில் காசாலையிடம் கொடுத்து 1000 ரூபாயை பெற்றுக்கொண்டு வந்துவிட்டார். இது முடிந்து மறுநாள் அந்த ஊழியர் பணியாளர் மீண்டும் மருத்துவமனைக்கு வேலைக்கு வருகிறார். மறுநாள் மருத்துவரும் மருத்துவம் செய்து கொண்ட போது இவர் உள்ளே சென்றார். அப்போது மருத்துவருக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அந்த பணியாளை, பழனி, நேற்று பணம் எடுத்துக்கொண்டாயா, வங்கிக்கு சென்று அந்த தம்பதியர் கொடுத்தார்களே, செல்வந்தர் கொடுத்தார், அந்த காசோலை சென்றதா, அது செல்லுபடியானதா? செல்லுபடியானதென்றால் எவ்வளவு பணம் எடுத்தீர் என்று கேட்டார் அந்த மருத்துவர் அந்த தனது வேலையாளர். ஐயா, நான் தங்களிடம் எவ்வளவு கேட்டேன்? 1000 ரூபாய் கேட்டேன். அந்த 1000 ரூபாயை நான் எழுதி, வேறொரு பிடித்து எழுதி அந்த 1000 ரூபாயை நான் எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன் என்று அந்த வேலையால் மருத்துவரிடம் சொன்னார். ஏனப்பா, உனக்கு தேவைப்பட்ட பணம் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதானே, அவர்தான் செல்வந்தராச்சே, உனக்கு ஏதாவது அவசரங்கள் இருந்தால் நீ எடுத்துக்கொண்டிருக்கலாமே என்று மீண்டும் அந்த மருத்துவர் தனது ஊழியரிடம் கேட்டார். ஐயா, எனக்கு தேவை 1000 ரூபாய் மட்டுமே. தங்களிடம் கேட்டதும் நான் 1000 ரூபாய் மட்டுமே. இந்த நிலையில் நீங்கள் எதிர்பாராத விதமாக ஒரு வெற்று காசோலை, ஒரு செல்வந்தர் காசோலை என்னிடம் கொடுத்தீர்கள். இறைவன் கொடுத்தான் என்று நான் பவியமாக வாங்கினேன். தங்கள் வடிவில் இறைவன் கொடுத்தான் அந்த காசு இனமாக என்று வாங்கினேன். நான் கேட்ட 1000 ரூபாயை மட்டும் எடுத்துக்கொண்டேன். இதுதானே தர்மம், இதுதானே நியாயம்? என்னிடம் வெற்று காசோலை இருக்கிறது என்று நான் மேற்கொண்டு 10,000, 5,000, 20,000 எடுத்துக்கொண்டால் அது ஒரு நல்ல செயலாகாது, தர்மமாகாது என்று சொல்லிவிட்டு அந்த டாக்டரிடம் நன்றியை தெரிவித்தார். இப்போது என்ன தெரிகிறது? அந்த தம்பதியர்கள் தனது குழந்தையை, தனது பெண் குழந்தையை காப்பாற்றியதற்காக, நன்றி கடனுக்காக
ஒரு வெற்று காசோலையை மருத்துவரிடம் கொடுக்கின்றனர். அந்த மருத்துவர் நினைத்திருந்தால் எவ்வளவு தொகை வேணாலும் எழுதி பணம் எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த மருத்துவர் பயன்படுத்தவில்லை. அவ்வாறு ஒரு பணம் நமக்கு வேண்டாம் என்று அந்த காசோலை பயன்படுத்தாமல் வைத்துக் கொண்டிருந்தார். அந்த காசோலை தமது ஊழியர் ஒரு ஏழை அவருக்கு பயன்படட்டுமே என்று தர்மமாக அந்த காசோலை கொடுத்தார். அந்த ஊழியர் தனக்கு என்ன தேவை டாக்டரிடம் என்று என்ன கேட்டோமோ அந்த தொகையை மட்டும் எடுத்து 1000 ரூபாய் எடுத்துக்கொண்டார். அந்த தம்பதியர் மருத்துவருக்கு கொடுத்த தம்பதியர் நல்லவர்கள். மருத்துவர் அந்த காசோலையை பயன்படுத்தாமல் அப்படியே வைத்திருந்தது மருத்துவர் நல்லவர். அந்த காசோலையை ஒரு ஏழைக்கு பயன்படட்டுமே என்று அந்த காசோலையை தர்மமாக கொடுத்து அந்த காசோலையை பெற்றுக்கொண்ட அந்த ஊழியர் தனக்கு தேவையானதை மட்டும் பூர்த்தி செய்து எடுத்துக்கொண்ட அந்த ஊழியர் பழனி என்பவர் மிக மிக நல்லவர். மிக மிக நல்லவர். இக்காலத்தில் இக்கலியுகத்தில் நல்லவராக வாழ்வது மிகவும் கடினம். அதிலும் மிக மிக நல்லவராக வாழ்வது மிக மிக கடினம். இவை இறையருள் இருந்தால் மட்டுமே சாத்தியம். ஏழ்மையிலும் நாணயத்தை, பண்பாட்டை, நம்பிக்கையை மீறவில்லை. தர்மத்தை கடைபிடித்தார் அந்த மருத்துவ ஊழியர். அவர் மிக நல்லவராகவே இந்த உலகம் கருதும். வேறு ஒரு பதிவில் வேறு ஒரு தகவல். உங்கள் சிவதனசேகரன்.